ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆர்ஜே பாலாஜி அவர் நடிச்சிருக்க சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவர் டைரக்ட் பண்ணி நடிப்பார், அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ரன் பேபி ரன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸான படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணார். அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஒர்க் அவுட் ஆனதால இப்போ சொர்க்கவாசல் அப்படின்ட்டு இன்னொரு ஆக்ஷன் மோட்ல ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல இருந்துட்டு ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொர்க்கவாசல் அப்படின்ற படம் இப்போ அவரது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுலேருந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி நம்ம அதை ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே. திங்க் ஸ்டுடியோஸ். இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஓகே. நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பிளட்டா இருக்கு கையில். அதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலேருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஓகே. கருணாஸ் இருக்காரு. போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீ தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. செல்வராகவன் செல்வராகவன் செம்மையா இருக்காரு. இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் ஓகே. என்ன சகிச்சுட்டா போகணும்ல. யார் இது? ஓ, ஹீரோயின் போல. இங்க யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. ஓகே. ஓகே, ஓகே. செல்வராகவனா வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஏய், ஓகே. ஓ, அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். சித்தார்த் விஸ்வநாத். ஓகே, அவ்வளோதான். வேறு ட்ரீம் வாரியர்ஸ். ஓகே, ஓகே. ஸோ ஓகே, பார்த்தாச்சு. ஸோ இது இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குது. ஆக்சுவலாக ரன் பேபி ரன்ல வந்து இவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குமாங்கிறது தெரில. அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி மோடில் போய்ட்டுருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மோட்லேயே இருக்கே. இது ஒரு இடத்துல கூட இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமெடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளட்டு ஃபைட்டு இந்த மோடில் தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஆனால் ஆர்ஜே பாலாஜி வந்து புதுசாக இந்த மாதிரி மோடில் பார்க்குற மாதிரி இருக்குது. அதில் கூட ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி இருப்பார். இது ஜெயில் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயிலே நடக்கிற மாதிரி கான்செப்ட் போல். அதுக்குள்ளே இந்த ஐ மீன் இந்த வடச்சென்னையெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மோடில் இருக்கிற மாதிரி இருக்குது. தெரில டேரக்டர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தாக்கா, அதாவது ஃபஸ்ட்டு ஃபிலிமான்னு தெரியல. பட் ஆனால் பார்க்க வந்து ஃப்ரேம்ஸ்லாம் வந்து சூப்பராக எடுத்து போயிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாயிருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான கான்செப்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஆர்ஜே பாலாஜி சொல்லப்போனால் நிறைய ஜானரில் பண்ணுறாரு இல்லையா. இப்போ அடுத்தது ஹாப்பி என்டிங் ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. அது பார்த்தோம், அது ஒரு மாதிரி ஜானலாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிங்கப்பூர் சலூன் வந்துச்சு, வீட்டில் விசேஷம், எல்கேஜி, மூக்குத்தி அம்மன். ஸோ டிஃப்ரெண்ட் ஜானரில் பண்ணுறாரு. அது இல்லாமல் அந்த மனுஷன் ஒரு சூரி எப்படி வந்தாரோ அந்த மாதிரி காமெடி ஆக்டராக வந்து என்டர் ஆனார். ஆக்சுவலாக அந்த தெரியும் நிறைய பேருக்கு எஃப்எம் அந்த மாதிரி அதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன ஆக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் கிடைச்சதெல்லாம் சின்ன ரோல். இந்த நானும் அப்படி தான் அந்த மாதிரி படத்துலலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிட்டு சான்ஸ் வந்து படம் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து படம் பண்ணார். அவர் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கார் இப்போ, அதுதான் உண்மை. ஸோ நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு ஆள் திடீர்னு இப்படி அவரை அவரும் நானும் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வெற்றிமாறன் எப்படி ஒரு சூரிய மாற்றினாரோ இவர் தானாகவே வந்தார். ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இது எவ்வளோக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தெரியுது. ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நல்லா சூஸ் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ அவர் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அவரே டேரக்ட் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், இல்லை அவர் வேறு டேரக்டர் கூட சேர்ந்து பண்ணுற படமாக இருக்கும், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ பாவம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.